வணக்கம். நீங்க யாருமே நம்ப முடியாத ஒரு கதையை தான் நான் சொல்ல போறேன். நம்ம தமிழர்கள் ஒரு காலத்துல தென்னாப்பிரிக்கால கரும்பு தோட்டங்கள்ல உழைத்து அங்கேயே குடியேறி தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் தெய்வங்களை எல்லாம் எப்படி கொண்டு போனோம்ன்ற கதை தான் இது. இப்படி ஒரு தமிழ் வரலாறு இருக்கு என்பதே நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுதான் உண்மை. இது வெறும் பொழுதுபோக்கு கதை இல்லைங்க. மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு வரலாறு. இதை பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த தமிழர்கள் எப்படி போனாங்கன்றத பார்க்கலாம். 1860ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம். இந்தியாவினுடைய தெற்கு பகுதிகள்ல பசி, வறுமை, நோயினர் எல்லாமே உச்சத்திலே. அதே நேரத்துல தென்னாப்பிரிக்கால தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. அந்த வேலையில தான் ஆங்கிலேயர்களால கொண்டு செல்லப்பட்ட இன்டென்டார் லேபரர்ஸ், அதாவது இவங்க குறைந்த சம்பளத்துல கடுமையான உழைப்புக்கு அனுப்பப்பட்ட இந்தியர்கள். அவங்கள்ல தமிழர்களும் இருந்தாங்க. வாஞ்சியில, நாகப்பட்டினத்துல, திருச்சியில, மதுரையில இருந்த நம்ம தமிழர்கள் வேலைக்காக தென்னாப்பிரிக்கா வர போனாங்க. இவங்களுடைய புலம்பெயர்ந்த வரலாற்றை நம்ம பார்க்கலாம். அவங்க போன உடனேமே ராஜா மாதிரி வாழ்ந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க கரும்பு தோட்டங்கள்ல வாடி வதங்கி வேலை பார்த்தாங்க. ஒரே கூடாரத்துலதான் எல்லாரும் தூங்குனாங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லை. ஆனா அவங்க அப்படியே இருந்துடல. அரிச்சுவடி புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த குடிசைகள்லயே தமிழ் பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்ல பேசினாங்க, தமிழ் பாடல்களை பாடினாங்க, தமிழ் புத்தகங்களை படிச்சாங்க. அவங்க தாய் மண்ணை விட்டு வெளிநாட்டுல இருந்தும் தங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க மறக்கல. அது மட்டும் இல்லாம தமிழ் பாடல்கள், தமிழ் சினிமா எல்லாம் எங்கேயும் பரவ ஆரம்பிச்சது. தமிழ் முருகன் கோவில், கும்மி பாட்டு, ஆட்டம் எல்லாம் ஆடி பாடி ஒவ்வொரு பொங்கல் மட்டும் இல்லாம எல்லா மாதமும் தமிழர்களுடைய விழாக்களா இருந்துச்சு. அவங்க பாரம்பரிய உணவையும் கைவிடல. இடியாப்பம், இட்லி, தோசைன்னு அங்கேயும் தென்னாப்பிரிக்காவுடைய வீடுகள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாட்கள்ல சாதி பிரிவு, மொழி வேறுபாடு எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்த ஒரு காலம். ஒரு வழியா எல்லாம் ஒத்துழைப்புக்கு வந்து சாதி கலாச்சாரத்தை எல்லாம் வெளியே தூக்கி இருந்தாங்க. ஆனா அவங்க தமிழையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்கல. அவங்க பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தமிழர்கள் அங்கேயும் பத்திரிகைகளையும் இதழ்களையும் ஆரம்பிச்சாங்க. விவேக பானம் இதுதான் தென்னாப்பிரிக்க தமிழர்களுக்கான முதல் தமிழ் பத்திரிகை. அதற்கு பிறகு செந்தமிழ் செல்வன் என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. இது மட்டும் இல்லாம பலர் தாயகம் அப்படின்ற ஒரு இலக்கண புத்தகங்களை எடுத்துக்கிட்டு தமிழ் பாடங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தென்னாப்பிரிக்காலேயே தமிழ் பள்ளிகள் சிலர செந்தமிழ் புலவர்களை ஆக்கிடுச்சு. அங்கிருந்த தமிழ் அமைப்புகள் அப்புறம் போராட்டங்களை பற்றி பார்க்கலாம். வாசலு நேஷனல் தமிழ் ஃபெடரேஷன், தமிழ் யூத் ஆர்கனைசேஷன், தமிழ் முன்னேற்ற கழகம் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அமைப்புகள் தொடங்கப்பட்டன. இன்று வரையிலும் இந்த அமைப்புகள் தமிழுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 2009ஆம் ஆண்டு இலங்கையில நடந்த தமிழர் படுகொலைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க தமிழர்கள் போராட்டம் நடத்தினாங்க. பொங்கு தமிழ், மாவீரர் நாள், எல்டிடிஇ மீதான தடைக்கு எதிரான போராட்டங்களையும் இவங்க நடத்தினாங்க. இவங்க தமிழருக்கு மட்டும் இல்லைங்க, நியாயம், உரிமை, மொழிக்காக குரல் கொடுத்தவங்க. இப்ப உங்களுக்கு தோணலாம், இந்த வரலாறு எல்லாம் ஏன் இந்தியால பெரிதும் பேசப்படலன்னு. இதுதான் மறைக்கப்பட்ட வரலாறாச்சு. இவங்க முதல் அடி போட்டவங்க, ஏராளமான தியாகங்களை செஞ்சவங்க. தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் உயிரா காப்பாத்திய நம் மக்களை பத்தி நமக்கே தெரியாம போயிடக்கூடாது இல்லையா? அதற்கான பதிவு தான் இது. தமிழால் இணைவோம், அறிவால் இணைவோம். நன்றி.